மக்களே, நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்து இந்த டிவியை பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட வந்து ஒரு பழைய மினி டிவி ஒன்று இருக்குதுங்க அப்படின்ட்டு கால் வந்தது. ஸோ உடனே வந்து நானும் டேடியும் வந்து அந்த ராத்திரியில் வந்து கிளம்பி அந்த மினி டிவி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அதை வாங்கலாமா அப்படின்ட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் இந்த டிவி வந்து ஒரு பழைய டிவி தான். ஸோ எனக்கும் வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ டேடிக்கும் பிடிச்சிச்சு. அதனால் உடனே வந்து பேரம் பேசி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பவர் ஆன் கண்டிஷனில் மட்டும்தான் இருந்தது. அதாவது இந்த ரெட் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த லைட்டு மட்டும் தான் இருந்தது. வேறு எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் வரல. ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க போல இருக்குதுங்க. ரொம்பவே அழுக்காக இருந்தது. ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருந்த டாடா ஸ்கை ஒரு டிடிஹெச் பாக்ஸ் இருந்தது. ஸோ அதை போட்டு செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ உடனே வந்து நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு சர்வீஸ் பண்ணாத பீஸு, சீல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் இந்த கெப்பாசிட்டர் வந்து புகஞ்சு போயிருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டிவி வந்து ஆன் ஆகலை. ஸோ இந்த கெப்பாசிட்டர் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் டிவி வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த டிவி வந்து ஒரு மினி டிவி, அதாவது குட்டி சைஸில் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ கெப்பாசிட்டர் மாற்றினதுக்கப்புறமா வந்து டிவி வந்து நல்லா ஆன் ஆகிடுச்சிங்க. நம்மகிட்ட இருக்கிற டாடா ஸ்கை செட்டாப் பாக்ஸ் போட்டு பார்த்துங்க, டிவி வந்து பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோரேஷன் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.